வணக்கம். கரூர்ல நடந்த ஒரு அரசியல் பேரணி ஒரு பெரிய சோகத்துல முடிஞ்சது. ஆனா பாருங்க, அந்த சோகம் அடங்கிறதுக்குள்ளேயே அது ஒரு பயங்கரமான அரசியல் புயலா மாறிடுச்சு. அப்போ அந்த சம்பவத்துக்கு பின்னால உண்மையில என்ன நடந்தது, அதோட அரசியல் தாக்கங்கள் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பாருங்க, ஒரு அரசியல் பேரணி, கட்டுக்கடங்காத கூட்டம், அதைத் தொடர்ந்து எழுந்த ஒரு பெரிய அரசியல் சர்ச்சை. இந்த 3 விஷயங்களும் ஒன்னா சேர்ந்து எப்படி இவ்ளோ பெரிய சோகமா மாறுச்சு? வாங்க முதல்ல அன்னைக்கு என்னதான் நடந்ததுன்னு பாப்போம். தமிழக வெற்றிக் கழகத்தோட அந்த பேரணியில அந்த துயரமான சம்பவங்களுக்கு வழிவகுத்த நிகழ்வுகள் எல்லாம் என்னென்ன, அதோட வரிசையை இப்ப பார்க்கலாம். இந்த துயரத்துக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. பல தவறுகள் ஒண்ணு மேல ஒண்ணு நடந்திருக்கு. முதல்ல நடிகர் விஜயோட வருகை பல மணி நேரம் லேட் ஆச்சு. இதனால அங்க காத்திருந்த கூட்டம் கட்டுக்கடங்காம பெருகிடுச்சு. அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு மக்கள் கூடிட்டாங்க. சரியா அந்த நேரத்துல ஏற்பட்ட கரண்ட் கட் நிலைமையை இன்னும் மோசமாக்கிடுச்சு. கடைசியா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம போனதால அந்த கொடூரமான நெரிசல் ஏற்பட்டுச்சு. இந்த நெரிசலோட விளைவு ரொம்பவே கொடூரமானது. கிட்டத்தட்ட 40 உயிர்கள் பறிப்போயிருக்கு. நூற்றுக்கணக்கான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த எண்ணிக்கை மட்டுமே இந்த நிகழ்வோட சோகத்தை நமக்கு நல்லாவே உணர்த்துது. இந்த துயர சம்பவம் நடந்த உடனேயே முதல் கட்டமா இரங்கல்கள் தெரிவிக்கிறதுலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் உடனடியா நிவாரணம் வழங்குறதுலையும் தான் எல்லாரோட கவனமும் இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியோட அமைப்பாளரான தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் தன்னோட ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாம கணிசமான நிதி உதவியும் தர்றதா உறுதியளிச்சாரு. சரி, இந்த துயரத்துக்கு பிறகு நிதி உதவி அறிவிச்சாங்க. இங்க பாருங்க, விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சது. ஆளும் திமுக அரசு 10 லட்சமும் பாஜக 1 லட்சமும் அறிவிச்சாங்க. இந்த இழப்பீட்டு தொகைகள்ல இருக்கிற வித்தியாசம் இந்த விஷயத்துல ஒவ்வொரு கட்சியோட நிலைப்பாடு என்ன, அவங்க இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கங்கிறத அப்பட்டமா காட்டுது இல்லையா? இரங்கல் செய்திகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த விவாதம் எப்படி ஒரு கடுமையான அரசியல் பழிவாங்குமாட்டமா மாறுச்சு வாங்க பார்க்கலாம். இங்குதான் 2 தரப்பு வாதமும் நேருக்கு நேரா மோதுது. இது திட்டமிடல் ஏற்பட்ட தடுக்கக்கூடிய ஒரு தவறா அல்லது துரதிருஷ்டவசமான விபத்தா? ஆளும் திமுக இது வேண்டுமென்றே செஞ்ச அலட்சியம்னு குற்றம் சாட்டுறாங்க. ஆனா தவகே தரப்போ இது நாங்க எதிர்பார்க்காத ஒரு சோகம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியும் இந்த சம்பவத்தை ஒவ்வொரு விதமா அணுகுனாங்க. ஆளும் திமுக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேல பழிய போட்டு மாநில அளவுல ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஆனா பாஜகவோ இல்ல மத்திய அமைப்பான சிபிஐ தான் விசாரிக்கணும்னு கேட்டாங்க. காங்கிரஸோ இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்ல, இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர், அதனால புது சட்டங்கள் வேணும்னு சொன்னாங்க. இப்படி குற்றச்சாட்டுகள் பரந்த நிலையில இந்த துயரத்துக்கு பொறுப்பேற்க வைக்கிறது எப்படிங்கறத நோக்கி கவனம் திரும்புச்சு. இந்த பொறுப்பை நக்கி செய்யறதுல இந்த விசாரணையை யார் நடத்துறதுங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. மாநில அரசு தன்னோட கட்டுப்பாட்டுல ஒரு நபர் ஆணையத்தை நியமிச்சது. ஆனா எதிர்க்கட்சிகளோ மாநில அரசோட விசாரணை பாரபட்சமா இருக்கும், அதனால மத்திய அமைப்பான சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்பால இது ஒரு பெரிய பிரச்சனையோட அறிகுறிதான்னு சில தலைவர்கள் சுட்டிக்காட்டினாங்க. சசி தரூர் மாதிரியான தலைவர்கள் பெரிய கூட்டங்களை கட்டுப்படுத்த இந்தியா முழுவதுமே கடுமையான சட்டங்கள் தேவைன்னு வாதிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இது மாதிரி துயரங்கள் திரும்பவும் நடக்காம தடுக்க நாம என்ன மாதிரியான சிஸ்டம் லெவல் மாற்றங்களை கொண்டு வரணும்? ஆக இந்த துயரச் சம்பவத்தோட நீடித்த அரசியல் தாக்கங்கள் என்னவா இருக்கும்? இது யாருக்கு சாதகமா அமையும், யாருக்கு பாதகமா முடியும்? அப்போ கடைசியா பார்த்தோம்னா இந்த முழு பிரச்சனையும் 3 கேள்விகளை சுத்தி தான் வருது. 1, இது வெறும் விபத்தா இல்ல வேண்டுமென்றே நடந்த அலட்சியமா? 2வது, இதுக்கு யாரு பொறுப்பு, நிகழ்ச்சியை நடத்தினவங்களா இல்ல அரசாங்கமா? 3வது, ஒரு நியாயமான விசாரணை நடக்குமா, அதை எப்படி உறுதி செய்யறது? இந்த 3 கேள்விகள் தான் வரப்போற மாசங்கள்ல தமிழக அரசியலோட போக்கையே தீர்மானிக்க போகுது. கடைசியா இந்த துயரம் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. அதாவது அரசியல் கருத்து சுதந்திரத்துக்கும் பொதுமக்களோட பாதுகாப்புக்கும் இடையிலான சமநிலையை எப்படி ஏற்படுத்துறது? இதுக்கு அவ்வளோ எளிதா பதில் சொல்லிட முடியாது.